பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஜாயின் பண்ண பைபிள் வசனம் பார்க்கலாமா? உன்னை புடமிட்டேன். ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அதாவது இங்க வந்து ஆண்டவர் சொல்ற, உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல. வெள்ளி எப்படி புடமிடுவாங்க? அந்த வெள்ளி எங்க இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வந்து அதுல இருக்க டஸ்ட், கல்லு, மண்ணு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து கூல் பண்ணி அதை டிசைன் பண்ணிலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நான் ஒண்ணு அப்படியெல்லாம் நான் பண்ணல. அப்படி பண்ணாம ஒண்ணு புடமிட்டேன் அப்படின்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோதுமை இருக்கு. அந்த கோதுமையை மாவா மாத்தணும். கோதுமை மாவா ஆக்கணும். அதை நல்லா கழுவி காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அது மிஷினை கொடுத்து நல்லா மாவு ஆக்குவாங்க. அந்த கோதுமையே நீங்க திருப்பியும் பவுடர் ஆக்கணும் அப்படின்னா ஜலிச்சு பவுடர் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கிறது வந்து மைதா மாவும் நமக்கு கிடைக்கும். அந்த மைதா மாவே நீங்க வந்து திருப்பியும் புடமிட்டீங்கன்னா ரீஃபைன் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்க வந்து வெறும் சக்கை தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸ்லயும் ஒன்னு புடமிடுறது, இதுல இருந்து இது அப்படின்ற அந்த புடமிடுற அந்த ப்ராசஸ் அது பேர் ரீஃபைன்ட். அப்படி இந்த மாதிரி ஒன்னு புடமிட்டேன் ஆண்டவர் வந்து சொல்ற. ஆண்டவர் நம்மளை கொடுத்து ஒரு இமேஜ் வச்சிருக்காரு. அந்த இமேஜ் வர வரைக்குமே ஆண்டவர் நம்மள வந்து அந்த பக்குவத்தை நம்மள வந்து நடத்தி கொண்டு வருவார். நமக்கு வந்து சில பேர் பார்த்தாவே வந்து வெறுப்பா இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது, இவங்களை பண்ணக்கூடாது, இந்த விஷயம் நான் செய்யக்கூடாது, இவங்களை பார்க்கவே கூடாது, இவங்களுக்கு பேசவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அந்த பர்சனை வச்சுதான் நம்மள வந்து உருவாக்குவார். அவங்க முன்னாடி நம்மளை நீக்க வச்சுப்பாரு, அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யும்படி வைப்பாரு, அவங்க கிட்ட பேசும்படி செய்வாரு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையை நம்ம மூலியமா அவங்களுக்கு வந்து உதவி செய்யும்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். ஸோ நம்ம எது வந்து இது வேண்டாம், இதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்காக இன்னைக்கு நான் வந்து கோவமே படக்கூடாது, எரிச்சல் அடிக்கூடாது, இவங்களை இந்த மாதிரி பேசிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம அந்த விஷயத்தான் திருப்பி பண்ணுவோம். ஏன்னா அந்த சோதனை நமக்கு வரும். இது செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து கோவப்படுவாங்க, எரிச்சல் அடிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க. இப்போ நம்ம கோவப்பட்டு எரிச்சலை பேசிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்தமா பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படின்னா இந்த சுபம்னா போனோம்னா ஆண்டவர் திருப்பி அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள நம்மளை நடத்தி நம்மள வந்து புடமிடுவாராம். அது வெளியே போல கிடையாது, எனக்கு ஏத்த மாதிரி நான் உன்னை மாத்தணும் அப்படின்றதுக்காக நான் உன்னை புடமிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். இதே உபத்திரவத்தின் குகையில இருந்து உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னா சில பேர்லாம் ஆண்டவர் வந்து வார்த்தையை கொண்டு அவங்க ரட்சிக்கப்படலா நடத்துவாங்க. இல்ல கனவுல சந்திச்சு நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுத்து அவங்களை ரட்சிப்புகளாக நடத்துவாங்கல்ல. சில பேர் ஆண்டவர் வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. தூரத்துல இருந்து கேட்டோன்னே அவங்க இருந்தையும் ஏதோ ஒரு விஷயத்துல காயப்பட்டிருக்கோம், அதை கேட்டோடனே வந்து வார்த்தை அவங்க ஆறுதலா இருக்குன்னு தெரிஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கடியில இருப்பாங்க, சாகர நிலைமையில கூட இருப்பாங்க. இந்த கடன் எல்லாம் வாங்கி அதை கட்ட முடியாம மறிச்சு போற அந்த நொட்டியில கூட ஆண்டவர் வந்து அவங்களை சந்திச்சு அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த உபத்திரம், அந்த கஷ்டம், அந்த நெருக்கத்தின் பாதையில உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொள்ள. இந்த மாதிரி சில பேர்லாம் நெருக்கமா ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்டு அவங்க வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. ஆனா அவங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பாயிண்ட்ல வரும்போது தாங்க முடியாத அந்த சிச்சுவேஷன்ல வரும்போது இப்ப வந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த உபத்திரவத்தின் குகையில இருந்து உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் நம்மளை புடமிடுகிறானோ இருக்கிறாரு, நம்மள பேர் சொல்லி அழைத்து வனாந்ததை கொண்டு போய் அங்க உருவாக்கி நம்மள வழி நடத்துறதா இருக்க. ஆல்ரெடி நம்ம அந்த உபத்திரவத்துல இருப்போம். அந்த உபத்திரவத்துல நம்மள தெரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட பயன்படுத்துறாங்கன்னா ஆண்டவர் நம்மள வந்து மாற்றப்படும். இதுக்கு அப்படியே வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் பார்க்கலாம். அவங்க ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க, யூத மக்கள். அவங்க வந்து ஆண்டவரை தான் வணங்குறவங்களா, யெகோவா தேவனை மட்டும்தான் வணங்குறேன்னு சொன்னவங்களா அவங்க காணப்படுறாங்க. இந்த வசனம் வாசிக்கிறேன், தானியேல் 3:17-18 வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொன் சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அதாவது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களும் ஒரு உபத்திரத்தை சந்திக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள வந்து புடமிடுறாரு. எப்படின்னா அக்னி ஜுவாலைக்குள்ள ஆண்டவர் வந்து புடமிடுறாரு. அவங்களுக்கு ஒரு சோதனை வருது. ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை வந்து வணங்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 3 பேர் நாங்க வணங்க மாட்டோம், யெகோவா தேவனை மட்டும் தான் வணங்குவோம்னு சொல்லி இவங்க ஆண்டவர் மேல வைத்திருக்க அந்த பற்று, நம்பிக்கை, பயம் இல்லாத விசுவாசத்தை அவங்க வந்து காண்பிக்கிறாங்க. வணங்காததுனால உங்களை வந்து அக்னி ஜுவாலையில போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அக்னி ஜுவாலைக்கு போடப்படுறாங்க. போடப்படும் போது அவங்களுக்கு எந்த ஒரு சேதமே ஆகல. ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறாங்க. அந்த உபத்திரவத்தையும் ஜெயித்துட்டு வராங்க. ஆண்டவர் அவங்களை வந்து புடமிட்டு இருக்காரு. யோபு சொல்றல, நீங்க என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும். அந்த சோதனைக்குள்ளாங்க அவங்க போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள வந்து விசுவாசம் அதிகமாகுது. ஆண்டவர் நாம உயர்த்தப்படுது. ஆண்டவரை குறித்து சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் பாக்குறாங்க. அவங்கள புடமிட்டதுக்கு அப்புறம் அவங்க கடைசியில அவங்க கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? உயர்வு, கர்த்தரோட அந்த உறவு அதிகம்
அதிகமாகுது, விசுவாசம் அதிகமாகுது. கர்த்தரை குறித்த அந்த அறிவு சுத்தி இருக்க ஜனங்க கர்த்தரை நோக்கி பாக்குறாங்க, கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரோட பிள்ளைகளா அவங்க மாறுறாங்க. அதுதான் அந்த உபத்திரவத்தின் நடுவில் ஆண்டவர் நம்ம உடமிட்டு வெளில கொண்டு வரும்போது நம்ம சுத்த பொண்ணாக விளங்குவோம். நம்ம நினைக்கலாம், இந்த கஷ்டம் எதுக்கு எனக்கு இந்த வந்துச்சு, இந்த உபத்திரம் எதுக்கு வந்துச்சு, இதனால எனக்கு அவமானம், நிந்தை, கஷ்டம், வேதனை தானே சந்திச்சு, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அதுல நம்மள உயர்த்தி வைக்க பாக்குறார். அது மூலியமா நமக்கு கற்றுக் கொடுக்க பாக்குறார். அது மூலியமா ஆண்டவர் குறித்து சுத்தி இருக்க ஜனங்கள் பார்க்கும்படி செய்கிறார். அது மூலியமா ஆண்டவருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அதிகமாகும்படி செய்கிறார். அது நிமித்தம் ஆண்டவர் மேல இருக்க விசுவாசம் அதிகரிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் யாருன்றது சுத்தி இருக்க ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போறார். என் பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் சோர்ந்து விடக்கூடாது, தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மள அந்த உபத்திரத்து மத்தியில ஆண்டவர் நம்மள பழக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக ஆண்டவர் இந்த பாதையை அனுபவிக்கிறார். சோ யாராவது இந்த உபத்திரத்தை போய் கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டிருந்தாருன்னா அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அதிகமா துதிங்க. இப்ப ஆண்டவர் விட்டு கேட்கலாமா? இசப்பா, எங்களை நீங்க புடமிடுகிறீர், உபத்திரவத்தின் குகையின் மத்தியில் தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வெளியே போல இல்லப்பா, உண்மை போல எங்களை புடமிடுகிறீர், உங்களோட சாயல நாங்க படைத்திருக்கோம், அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. முழுமையா உங்களை போல மாற நீங்க பரிசுத்தரா இருக்கிறீர், அதே போல நாங்களும் பரிசுத்தரா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவரே இயேசுப்பா எங்களை நீங்க புடம் எடுக்கிறீங்க. நீங்க நினைத்திருக்கிற அந்த இமேஜ்ல நாங்க இருக்கும்படியாக எங்களை புடம் எடுக்கிறீங்க, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புடம் எடுக்கிற மத்தியில சுத்தி இருக்க ஜனங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ள போறாங்க. எனக்குள்ள விசுவாசம் அதிகமாக போகுது, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போடுகிறேன், இதன் மூலியமா பாடத்தை கற்றுக்கொள்ள போறேன், உங்களோட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அதிகமாக போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த புத்தகத்துக்கு நான் பயப்படாம கலங்காம இருக்க கிருபை தாப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க ஆண்டவரே இயேசுப்பா பயம் இல்லாத விசுவாசம் அவங்களுக்குள்ள காணப்பட்டுச்சுப்பா. அதே போல எனக்குள்ள அந்த பயம் இல்லாத விசுவாசத்தை தந்து நடத்துங்கப்பா. ஒருபோதும் சோர்ந்து விடாதபடி காத்து நடத்துங்க. இன்னும் உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம். பெரிய நாமத்தை ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன் நடத்தப்படி ஆமேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த உபத்திரத்தின் மத்தியில ஆண்டவர் நம்மளை புடமிட்டு ஆண்டவர் நல்ல ஒரு பாத்திரமா வெளியில கொண்டு அநேகருக்கு பயனுள்ளதா மாற்றுவார். உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு ஆண்டு நாம மகிமைக்கின்ற ஆண்டவர் நிறைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சு பிறகு ஆசீர்வாதமா மாற்றுவார். விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.